ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு ரயில்வேயிலிருந்து 30,000 சம்பளத்தோட இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. முன் அனுபவம் தேவையில்லை. ஸோ இந்த ஜாப் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த ஜாப் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறுவனம் இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன்லேருந்து இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 84. ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டில் இவ்வளோ வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. சரி, போஸ்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர். இந்த போஸ்ட்டுக்கு தான் அவங்க ஆள் எடுக்கிறாங்க. மந்த்லி சேலரி 30,000. சரி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி முடிச்சிருந்தாலே போதும். அதில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது பிபிஏ எம்பிஏ முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அது இல்லைனா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் சயின்ஸ் முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது எம்பிஏ டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதில் அவங்க கொடுத்துருக்கிறது நோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். வயது தளர்வு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ். பிடபிள்யூடி இதில் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில் 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியில் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி ஓபிசி கேட்டகரி பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஜாப் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ தானே கேட்குறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இன்டர்வியூ மூலம் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நிர்ணயிக்கலை. ஸோ இன்டர்வியூ டேட் பார்த்திங்கன்னா 25/4/2026, 27/4/2026, 28/4/2026 இந்த 3 டேட்டில் இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லி டேட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் இதுதாங்க அட்ரஸ். நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல இன்டர்வியூ நடக்குதா, கரெக்டான ஜாப்புக்கு தான் நம்ம இன்டர்வியூ போகிறோமா அப்படின்றத தெளிவுபடுத்திட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்னு இல்லை வேறு எந்த ஜாப்னாலும் இன்டர்வியூக்கு போங்க. சரியான இடத்துல தான் நடக்குதா, சரியான கம்பெனியில் தான் கூப்பிட்ருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போங்க. ஏன்னா எனக்கு கிடைச்ச அப்டேட்டை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தவறான இடத்துல நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. அதனால தான் நான் இப்படி ஒரு அப்டேட்டை கொடுக்குறேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.